நான் காசிலிங்கம் விக்னேஸ்வரன் ஆகிய நான் இலங்கை பொறியியலாளர் அரசாங்கத்திலே பொறியியலாளர் சேவையில் செயல்பட்டவன். எனது கலாநிதி பட்டமும் பொறியியலில் தான் எனக்கு கிடைத்தது. நான் தொடர்ந்து பொறியியல் அதாவது நீர்ப்பாசன திணைக்களத்திலே துணை அத்தியட்சராகவும் அதாவது பணிப்பாளராகவும் நான் ஆற்றியிருக்கின்றேன். அதன் பிறகுதான் 1988ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நான் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சரின் செயலாளராக நியமிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு உங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரியும். பிற்பாடு பாராளுமன்றத்திலே சமஷ்டி திட்டத்தை சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த பொழுது, அதாவது 2000ஆம் ஆண்டிலே வந்த பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். பின்னர் முதலாவது கிழக்கு மாகாண சபை உருவாகின பொழுது, அதாவது வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்த பிறகு உருவாக்கிய பொழுது அந்த முதலமைச்சரின் சிரேஷ்ட ஆலோசகராகவும் நான் செயல்பட்டேன். இதுதான் என்னுடைய அரசியல் பின்னணி. நான் 2005 அகில இலங்கை தமிழர் மகாசபை என்னும் கட்சியை உருவாக்கி இன்றும் அதன் தலைவராக இருக்கின்றேன். எமது கட்சி மக்கள் முக்கியமாக அதிகார பகிர்வை முன்னெடுத்து செல்வதே தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய பணி என்பதை முக்கியமாக நாம் மக்களுக்கு சொல்லி வருகிறோம். அதிகார பகிர்வின் மூலம்தான் எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது எமது நம்பிக்கை. மாகாண சபைகள் என்று சொல்லும் பொழுது அது அதிகார பகிர்வு மூலம் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம். அதிகார பகிர்வுக்கும் அதிகார பரவலாக்கலுக்கும் வித்தியாசம் தெரியாத அரசியல்வாதிகள் பலர் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். அதிகார பகிர்வு என்று சொல்லும் பொழுது டிவல்யூஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலாக்கம் என்று சொல்லும் பொழுது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அதிகார பகிர்வை அதாவது எமக்கு யாப்பின் மூலம் கிடைத்த அதிகார பகிர்வை பரவலாக்கலாக மாற்றுவது தான் இந்த அரசாங்கத்தின் நோக்கமாக தெரிகிறது. முக்கியமாக இப்பொழுது வடக்கு மாகாணத்திலே அமைச்சர்கள் போல சில, அதாவது சுகாதார அமைச்சுக்கு சுகாதாரம் என்னும் விஷயத்திலே அமைச்சர்களைப் போல பணியாற்றுவதற்காக சிலர் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அது முழுக்க தவறான விஷயம். அதிகார பகிர்வு கிடைத்த மாகாணத்திலே ஆளுநராக இருப்பவர்